Hi viewers, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபினா பிரியாணி டேஸ்ட்ல தக்காளி சாதம் எப்படி சூப்பரா செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு குக்கர் ஒன்னு வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சதும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், கடலை எண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்துலேயும் 3 ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பிரிஞ்சி இலை, மிளகு கொஞ்சம், சோம்பு, நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி ஒரு கைப்பிடி, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தக்காளியில் நல்லா கொலைய வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இந்த கப் அளவில் நான் 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசி எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சு இப்போ கழுவி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி அளவுக்கு நான் 3.5 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ மூடி வச்சு விசில் வச்சிடலாம். விசில் போட்டாச்சு. ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, விசில்லாம் விட்டாச்சு, ஸ்டீமும் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி சாதம் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.